இன்றைய தினமலர் செய்தியில் வருமான வரி ரீஃபண்ட் தாமதத்திற்கு போலி ஆவணங்களே காரணம் என கூறப்படுகிறது. ஜியோ பாரபட்ச கட்டண திட்டங்கள் ஏப்ரல் 14க்குள் நிறுத்த ட்ராய் எனும் இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மீண்டும் பிரமாண பத்திரம் தாக்கல். சொத்து மதிப்பு 6 கோடி அதிகரித்து 648 கோடியாக காட்டப்பட்டுள்ளது. வயது 51 என திருத்தம் செய்து மதுரை வழக்குகளையும் இணைத்துள்ளார். பாலியல் புகாரில் சிக்கிய பூந்தமல்லி தமிழக வெற்றிக் கழக வேட்பாளருக்கு வழங்கப்பட்ட முன்ஜாமீனை ரத்து செய்ய கோரி பாதிக்கப்பட்ட பெண் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு. சில மாதங்களுக்கு முன் நடந்ததாம். அப்போதே புகார் தெரிவிக்காத அந்த பெண் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளராக அறிமுகமான பின் பிரச்சனை கொடுப்பது, இந்த பெண்ணுக்கு பின் மறைமுகமாக இயக்குவது யார்? வியாசர்பாடி கணவரை தற்கொலைக்கு தூண்டிய மனைவி, மாமியார் உட்பட 3 பேர் கைது. வணக்கம்.